ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 5-6 பேர் புதுசு நேரம் ஒன்றும் இல்லை. கரூரில் அரசு பள்ளி அருகில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த வழக்கறிஞர் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மாவட்டத்தில் இயங்கி வரும் கரூர் பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இது பத்தி எனக்கு தகவல் அந்த ஸ்கூல்ல படிக்கிற 3 பிள்ளைங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்குதுங்க. சரி பாப்பா, அதை நான் பார்த்து என்னன்ற நான் விசாரிக்கிறேன் பாப்பா. நான் 3 மாசம் அளவுல நாங்க யார் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்ற எல்லா அளவுலும் விசாரிச்ச அடிப்பில் அங்க நான் என்னோட சார்பில் நான் அனுப்பிச்சு கேட்கும் போது அங்க என்ட்ரன்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாயும் உள்ள இருக்க லேடிஸ் ரூம்ல அட்டன் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஹாப்பி எண்டிங்ன்ற பேர்ல உள்ள இருக்கவங்களுக்கு தனியா சார்ஜ் 2000 ரூபாய் தரணும்னு சொல்றாங்க. இது யார் அளவுல நடக்குதுன்னா இது மொத்தம் 4 இடத்துல நடக்குது. கும்பரன் காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று நடக்குது, லைட் ஹவுஸ் கார்னர்ல ஒன்று நடக்குது, சாந்தி மெஸ் அந்த பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் நடக்குது, அப்புறம் 4வது சென்னை பேக் சைடில் நடக்குது. இந்த அப்பன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி அவங்க பேசுற ஆடியோ வீடியோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க சார். வந்து உள்ள போனோடனே அங்க இருக்க ஆண்கள்கிட்ட அங்க இருக்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த ஸ்பா முனிசிபாலிட்டி ட்ரேடிங் லைசன்ஸ் கீழே தான் இயங்குது. இதுல இன் கேமரா ப்ரொசீடிங் வைக்கணும். எல்லாம் உள்ள வரவங்க லெட்ஜர் ஃபாலோ பண்ணணும். அதுல உள்ள இருக்கவங்க மெயின் தெரபிஸ்டா இருக்கணும். 6 மந்த் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது எதுவுமே அங்க ரெக்கார்டு ஃபாலோ பண்றது இல்ல. இதுக்குன்னு தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு காவல்துறை தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க. இதை பத்தி புகார் வந்தா உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆனா கரூர் மாவட்டத்தில் இவ்வளவு சுதந்திரமா 4-5 இடத்துல நடக்குதுன்னா இது எஸ்ஐ உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஒரு பணி நம்ம கரூருக்கு சேர்ந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. இது அவர் மூலியமா தான். இதுக்கு மொத்தம் 3 போலீஸ் இருக்காங்க. அவங்க முறையா இன்வெஸ்டிகேஷன் இது யாரு இவங்க மூலியமா பணம் கைமாறு எஸ்ஐ நாகராஜ் வாங்குறாரு. இதுதான் நீங்க முறையா விசாரணை வைங்க. நான் எல்லாமே சப்மிட் பண்றேன். இது பெண்கள் 2000 குழந்தைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. இது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.